நம்ம வீட்டில் வந்து குளியல் பொடியில் வந்து நம்ம சோப்பு தயார் பண்ண போகிறோம். அந்த சோப்பினுடைய பயன்கள் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம பயன்படுத்தும் போது ஸ்கின்ல உள்ள அழுக்கு ரொம்ப நல்லா எடுக்குது. ஸ்கின் சாஃப்டாக இருக்குது. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம செய்முறையை பார்க்கலாம். செய்ய முடிகிறவங்க நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பயன்படுத்துங்க. முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டர்னு பேரில் நாங்கள் வந்து ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். முதல்ல ஒரு சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம். அதில் சுத்தமான ஆர்ஓ வாட்டர் 175 கிராம் நம்ம ஊற்றிக்கணும். நம்ம ஆர்ஓ வாட்டரை ஊற்றினதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா 90 கிராம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆர்ஓ வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் நிறையா சேர்த்து கலக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடா வந்து நம்ம இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் காஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆர்ஓ வாட்டரில் தான் நீங்கள் காஸ்டிக் சோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ப்ராசஸில் மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் நம்ம லைன்னு சொல்லுவோம். சோப்பு செய்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ப்ராசஸ். ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் செய்ய ஆரம்பிக்கணும். லை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சோப் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் 350 கிராம் நம்ம ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் கலப்படம் இருக்கக்கூடாது. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயை நம்ம வீட்டிலையே ஆட்டி நம்ம யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் கூட செம்பருத்தி பூ ஆயில் நம்ம 20 கிராம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக செம்பருத்தி பூ நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னு நல்ல ஷைனிங் கொடுக்கும். இது கூட பசுவெண்ணெய் 25 கிராம் நம்ம சேர்த்துக்கணும். பசுவெண்ணெய் எக்காரணம் கொண்டு நம்ம உருக்கிடக்கூடாது. நீங்கள் உருக்காம தான் நீங்கள் பசுவெண்ணெயை சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். பசுவெண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பசுவெண்ணெய் நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட விளக்கெண்ணெய் 25 கிராம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குளியல் பொடி 20 கிராம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். குளியல் பொடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லை, அதாவது காஸ்டிக் சோடாவும் ஆர்ஓ வாட்டரும் சேர்த்து வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் ஒட்டுக்க ஊற்றிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் டைரக்ஷன் மாற்றி நம்ம சுற்றக்கூடாது. நம்ம லை ஊற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் ஸ்பீடாக தெரியலாம். நான் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணேன். வீடியோவில் உங்களுக்காக நான் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்லோவாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த லையை ஊற்றி குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் நீங்கள் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிகபட்சம் 1.25 மணி நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சோப் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் 1.25 மணி நேரம் மிக்ஸ் பண்ணோம். நல்லா மாவு பதத்துக்கு வந்துருச்சு. கலரும் மாறிடுச்சு. ஸோ இது கூட வாசனைக்காக நாங்கள் சந்தன பவுடர் சேர்த்துருக்கோம். நீங்கள் சந்தன பவுடர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பர்ஃப்யூம் வாங்கி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை வந்து ஒரு சோப் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இதுதான் சிலிக்கான் சோப் மோல்டு. இது நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் தடவிக்கணும். அப்போ தான் சோப்பு நல்லா வரும். இந்த சிலிக்கான் சோப் மோல்டு அமேசான்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணது கரெக்டாக 6 சோப்புக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு சோப்பு 100 கிராம் வரும். நம்ம சோப் மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் அதிலேருந்து சோப்பை தனியாக பிரித்து எடுக்கணும்.
24 மணி நேரம் கழிச்சு நம்ம சோப் மோல்ட்ல இருந்து சோப்பை பிரித்து எடுக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சோப்பு குறைஞ்சபட்சம் 20 நாள் கழிச்சு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நல்ல காற்றோட்டமான பகுதியில் அந்த சோப்பை வச்சிடணும். ஏன் நம்ம 20 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் காஸ்டிக் சோடாவோட தன்மை போகும். நம்ம செஞ்ச சோப் எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மா டெமோ காட்டுவாங்க. நம்ம செஞ்ச குளியல் பொடி சோப்பு இதுதாங்க என் கையில் இருக்குது. இந்த சோப்பினுடைய பயன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து கடையில் கெமிக்கல்லாம் நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம். அது வந்து நம்மளுடைய தோலினுடைய அந்த தோரெல்லாம் நாளடைவில் மூடிட்டு வந்துடும். நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் சுவாசிக்கிற திறன் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சோப்புனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. நம்ம சோப்பும் தரமாக பயன்படுத்தினாதான் நம்மளும் ஆரோக்கியமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் ஆரோக்கியத்துக்கு நம்ம தோல் பயன்படும். நம்ம அதுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வகையிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சோப்பு உங்களுக்காக நான் எப்படி இருக்குன்னு வாங்க டெமோ காட்டுறேன். நம்ம ரெடி பண்ண சோப்பு உங்களுக்காக நான் வீடியோவில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் தான் போடுறேன். இது வந்து ஆற்று தண்ணி இல்லைங்க, நம்ம போர் வாட்டர் தான், தண்ணி தான் இருக்கும். அதுக்கே பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டேன். உங்களுக்கே நல்ல தெரியும், வீடியோவில் நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ரொம்ப வருஷமாக கடையில் தாங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன தான் நம்ம காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினாலும் தரமான பொருள் கிடைக்கல. அதனால தான் நாங்கள் சரி ஏன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் எண்ணெய் ஆட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரி வெளியில் எங்கேயும் தரமான பொருள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம இதை மக்களுக்கு கொண்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம். எல்லாரும் நல்லதாக பயன்படுத்துங்க. நம்மளுடைய ஸ்கின்னுன்றது அது நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அதுக்கும் சுவாசிக்கிற திறன் எல்லாம் இருக்குது. நம்ம எப்படி மூச்சு உள்வாங்கி வெளியே விடுறோம். இப்போ மூச்சு உள்வாங்கலினாலும் நம்மளால முடியாது, வெளியே விடலினாலும் முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஏதோ நம்ம சும்மா தோலுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம பராமரிக்கணும், நல்ல பொருளாக நம்ம பராமரிக்கணுங்க. பாருங்க எவ்வளோ நுரை பாருங்க. இத்தனைக்கு இது வந்து ஆற்று தண்ணி இல்லைங்க, உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணிக்கே அப்படி இருக்குது. பாருங்க அழுக்கு வந்து சுத்தமாக அழுக்கு எடுத்துருது. நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து நம்மளை அழுக்கு சுத்தமாக எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த சோப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம டெமோ பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அனைவருடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி.